அலார்ட் சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலார்ட் சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். பங்குச்சந்தையில் நீங்கள் மிகப்பெரிய லாபத்தை பார்க்கணுன்னா நீங்கள் நீண்ட கால முதலீட்டாளராக நிதானமாக மிகப்பெரிய அளவுக்கு சொத்து குவிக்கிற வரைக்கும் அந்த பங்குகளை வச்சுருக்கணும். அப்போது அவ்வளவு வருஷத்துக்கு ஒரு பங்கை வச்சுக்க போகிறீங்க அப்படின்னா அந்த பங்குக்கு பின்னாடி ஒரு பிஸ்னஸ் இருக்கணும். அந்த பிஸ்னஸ் ஒரு ரியல் மோட்டோடு இருக்கணும். மோட் அப்படிங்கிறது அகழி, சரிங்களா? அதாவது அந்த பிஸ்னஸில் அவங்க கிங்காக இருக்கணும். அவங்க இந்தியாவில் அல்லது உலகத்தில் ஒரு சைஸபிள் மார்க்கெட் ஷேரை வச்சுருக்கணும், சரிங்களா? அதாவது ஒவ்வொரு செக்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணமாக ஊதுபத்தி பிஸ்னஸ் இருக்குன்னா ஊதுபத்தி பிஸ்னஸுக்கு 100% மார்க்கெட் ஷேர் இருக்குதுன்னு அசியூம் பண்ணால் இவங்க ஒரு 20%, 30% இந்த மாதிரி மார்க்கெட் ஷேரை தக்க வச்சுக்கிற ஒரு கம்பெனியாக இருக்கணும். ஒரு 10-15 வருஷம் அல்லது 20 வருஷம் மார்க்கெட்டில் நின்று விளையாடின கம்பெனியாக இருக்கணும். 20% மார்க்கெட் ஷேர் அப்படிங்கிறது குறையவே இல்லை, கூடிக்கிட்டே தான் இருக்குது. காம்படிட்டர்ஸ் நிறைய வந்தாலும் ஒரு 4-5 வருஷத்தில் அந்த காம்படிட்டரையும் பீட் பண்ணி இன்னோவேட்டிவாக தன்னுடைய மார்க்கெட் ஷேரை தக்க வச்சுக்கிட்டு தன்னுடைய ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சினால் ப்ராஃபிட்டை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வர்றாங்க. கேஷ் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, கடன் இல்லை, சூப்பரான ப்ரொமோட்டர். இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணி அந்த பிஸ்னஸை பிடிச்சி வச்சுக்கணும். ஒரு நிலத்தை எப்படி 20 வருஷம் 30 வருஷம் தலைமுறைக்கு கடத்துறீங்களோ அதே மாதிரி இந்த பங்குகளையும் நீங்கள் வாங்கி வச்சு கடத்தணும். ஆனால் இந்த பங்குகளை சரியான விலையில் வாங்கணும். அதே சமயம் இந்த பங்குகள்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல பிஸ்னஸ், இன்னைக்கு காலகட்டத்தில் நல்ல பிஸ்னஸ். இந்த பங்குகளை நீங்கள் பிரித்து வாங்கணும். எல்லா செக்டர்லையும் பிரித்து வாங்கணும். உங்களுடைய காலகட்டத்தில் எந்த பிஸ்னஸ், அதாவது எந்த பங்கு வேல்யூவேஷனில் கம்மியாக இருக்குதோ அதுக்கு அலோகேஷனை அப்போ அதிகமாக கொடுத்து பிரித்து எல்லா செக்டர்லையும் வாங்கி போர்ட்ஃபோலியோவை பில்டு பண்ணி அதை 1 வருஷம் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ரிவ்யூ பண்ணி சைஸபிளாக பண்ணிக்கிட்டே போகணும். சைஸபிள்ங்கிறது ஒருவேளை ஐசிஐசிஐ பேங்கை நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா சடனாக அபரிமிதமான growth கொடுத்ததுனால அது உங்கள் போர்ட்ஃபோலியோ சைஸில் ஒரு 20%, 25% அப்படின்னு ஒரு ஸ்டாக் நிற்கும் பொழுது அது உங்களுடைய போர்ட்ஃபோலியோவுக்கு ஒரு ரிஸ்க்காக அமையுது. அப்போது ஐசிஐசிஐ பேங்கினுடைய ஃபண்டமெண்டல்ஸை அனலைஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக லாபத்தை கொஞ்சம் ரீபேலன்ஸ் பண்ணலாம். ஆனால் ஐசிஐசிஐ பேங்கினுடைய ஃபண்டமெண்டல் சேஞ்ச் ஆகி சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய வேல்யூவேஷன் ரொம்பலாம் ஸ்ட்ரெச்சாக ஆகலை அப்படிங்கிற புரிதல் இருந்தால் நீங்கள் அந்த ஐசிஐசிஐ பேங்கினுடைய ஃபண்டமெண்டல்ஸை க்ளோஸாக அப்சர்வ் பண்ணிகிட்டே வரணும். ஏன்னா உங்கள் போர்ட்ஃபோலியோவில் 20-30% சைஸுக்கு போயிருச்சு. அப்போது உங்களுடைய லாபத்தையும் அதிகரிக்கணும், அட் த சேம் டைம் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ரிஸ்க்கும் இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? வச்சிருக்கிறது சூப்பரான கம்பெனி, ஆனால் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் 25% அலோகேஷன் அன்ஃபார்ச்சுனேட்லி அதனுடைய அபரிமிதமான growthனால வந்துருச்சு. முதல்ல 25% உங்கள் போர்ட்ஃபோலியோ சைஸில் ஒரு பங்கு இவ்வளோ தூரம் வளர விட்டதுக்கே உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துகள். ஏன்னா அவ்வளோ தூரம் பொறுமையாக இருந்திருக்கீங்க அப்படிங்கிறதே மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். ஸோ இந்த மாதிரி பல சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் இருக்குது. நீங்கள் பிடிக்கிறதெல்லாம் முத்தான பிஸ்னஸ் உள்ள பங்குகளை பிடிக்கணும். அதுக்கு தான் இந்த வீடியோ பதிவில் ஏகப்பட்ட உதாரணமாக சில பங்குகள் பேர், சில இல்லை பல பங்குகள் பேரை சொல்ல போகிறேன். அந்த பங்குகள்லாம் எந்த செக்டர் அப்படிங்கிறதையும் காட்ட போகிறேன். அந்த பங்குகளில் எவ்வளவு பர்சன்டேஜ் இப்போ கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, அதாவது என்னென்னா அந்த பர்சன்டேஜை நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க. இந்த காலகட்டத்துக்கு இந்த பர்சன்டேஜ் இப்படி இருக்கும். ஆனால் நீங்கள் போர்ட்ஃபோலியோவை பில்டு பண்ணும்பொழுது உங்களுடைய கன்விக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய புரிதலுக்கு ஏற்ற மாதிரி அப்போது அது அந்த ஸ்டாக்கு சீப்பாக கிடச்சிச்சின்னா கொஞ்சம் அலோகேஷனை கூட்டி அதுக்கப்புறம் நல்ல ப்ராஃபிட் வந்ததுக்கப்புறம் ரீபேலன்ஸ் பண்ணி அந்த ரீபேலன்சிங் பண்ணுற அந்த லாபத்தில் இருந்து நல்ல குவாலிட்டியான ஈக்குவலான குவாலிட்டியான அல்லது அதை விட அதிகமான தரம் வாய்ந்த பங்கை தான் நீங்கள் பிடிக்கணும் நண்பர்களே. இப்போது என்னென்ன பங்குகள் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னமும் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை தொடர்ந்து கேளுங்க.
தி பெஸ்ட் ரிட்டர்ன் வேணும், மிகப்பெரிய லாபம் வேணும், சொத்தை வந்து மிகப்பெரிய அளவில் குவிக்கணும் அப்படின்னா நல்ல பிஸ்னஸை நல்ல விலையில் வாங்கிட்டு நீண்ட காலம் உட்காந்துருக்கணும். அதில் நல்ல வேல்யூவேஷனில் இருக்கிற பிஸ்னஸுக்கு அலோகேஷன் அதிகமாக கொடுத்து, அதே சமயம் ஒவ்வொரு பங்குக்கும் வந்து 10% மேலெல்லாம் அலோகேஷன் போயிடவே கூடாது போர்ட்ஃபோலியோ சைஸில். அதாவது இன்வெஸ்ட் பண்ணுற காசு அந்த மாதிரி நீங்களே ஒவ்வொரு செக்டரு ஒவ்வொரு பங்குக்கு அதில் லார்ஜ் கேப்பு, மிட் கேப்பு, ஸ்மால் கேப்புக்கு இவ்வளோ, இந்த மாதிரி மல்டிபிள் ஆங்கிளில் நீங்கள் பிரித்து உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை பில்டு பண்ணி அதை வளர விடணும். ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு தடவையும் களை எடுக்கணும். ஒருவேளை ஃபண்டமெண்டல் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு உணர்ந்த ஒரு பங்கை நீங்கள் வச்சுக்கக்கூடாது, லாஸை புக் பண்ணிவிட்டு வெளியில் கூட எடுக்கலாம். ஆனால் நீங்கள் பிடிக்கிறது முத்தான பங்காக இருக்கிற பட்சத்தில் அந்த ரீபேலன்சிங் கலைன்னு நினச்சிட்டு நீங்கள் எடுப்பீங்க பார்த்தீங்களா, ஆனால் அது கலையாக இருக்காது. ஒரு 7 வருஷம் கழித்து திருப்பி பிக்கப் எடுத்து மேலே ஏற ஆரம்பிக்கும். உதாரணமாக ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரிலாம் ஒரு 8-10 வருஷமாக வந்து அப்படியே ஃப்ளாட்டாக கிடந்துச்சு. அந்த பீரியடில் ஏகப்பட்ட பேர் வெளியில் போனாங்க. ஆனால் அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக வந்து கடந்த 4-5 வருஷத்தில் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருச்சு. ஸோ ஒரு மிகப்பெரிய கம்பெனி அதனுடைய பொட்டன்ஷியல் அப்படியே தான் இருக்கும், பிஸ்னஸ் ரன் ஆகிட்டே இருக்கும். அவங்களுடைய காலகட்டம் அல்லது அவங்களுக்கு நிறைய வருஷம் தேவைப்படுது அவங்களுடைய பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு. ஒரு ப்ரூவன் கம்பெனி எப்பொழுதுமே திருப்பி மேலே எழும்பி வந்துடும் நண்பர்களே. அதனால் நான் சொல்ல போகிற ஸ்டாக்ஸ் லிஸ்ட் எல்லாமே நல்ல பங்குகள், புரியுதுங்களா, நல்ல பிஸ்னஸ் உள்ள பங்குகள். பப்ளிக் செக்டர் கம்பெனிஸை வந்து நான் கழிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு பிடிக்காத கம்பெனிகளை நான் வந்து ஒதுக்கிட்டேன். எனக்கு பிடிக்காத இருந்தாலும் நல்ல லாபம் கொடுத்த பங்குகளையும் வந்து சேர்த்துருக்கிறேன். ஏன்னா வந்து என்னுடைய பர்ஸ்பெக்டிவ் இல்லாமல் மற்றவங்க பர்ஸ்பெக்டிவில் இருக்கிற அவங்களுக்கு பிடிச்ச ஸ்டாக்ஸையும் இந்த லிஸ்ட்டில் சேர்த்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னா இங்கே பாருங்கள், இதெல்லாம் பங்குகள். இந்த மாதிரி பங்குகளை பிடிச்சி உங்கள் போர்ட்ஃபோலியோவை பில்டு பண்ணிவிட்டு ரொம்ப வருஷத்துக்கு நிதானமாக வச்சுருங்க, மறந்துடுங்க. கண்டிப்பாக நீங்கள் மறந்தாலும் போர்ட்ஃபோலியோவை பார்க்கலைனாலும் இந்த பங்குகள் எல்லாம் 20 வருஷம் இருந்திருக்கு, இன்னமும் 20 வருஷம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதில் வந்து ஃபெயிலியர் ரேட்டு ஒரு 10%, 20% ஆஃப் த கம்பெனிகள் வந்து ஃபெயில் ஆனாலும் மிச்சம் இருக்கிற கம்பெனிகள் டாப், அதாவது என்னென்னா ஹை ப்ரைஸ் ஆல் டைம் ஹையை வந்து பீட் பண்ணி புது ஆல் டைம் ஹை செட் பண்ணி உங்களுக்கு growth-ஐ தரக்கூடிய கம்பெனி. ஏன்னா இது வரைக்கும் பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து அப்படி தான் இருந்திருக்கு. 20 வருஷமாக இருக்கிறாங்க அப்படின்னா இன்னும் 20 வருஷத்துக்கு இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஃப்யூச்சரில் கிடைக்கிது அப்படின்னு நம்ம நினைக்கிறது தவறு அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த மாதிரி முதலீட்டு முடிவுகளை எடுக்கணும். பேசிக்காக நல்ல பிஸ்னஸ், சூப்பரான பிஸ்னஸ், இந்த மாதிரி மிகப்பெரிய கம்பெனிகள், மிகப்பெரிய பிஸ்னஸை நீங்கள் பெருசாக அனலைஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, புரியுதுங்களா. நிஃப்டி 50 இண்டெக்ஸ்க்குள்ளே உள்ள நல்ல பங்குகள், அது மட்டும் இல்லாமல் மற்ற இண்டெக்ஸில் இருந்தும் சில நல்ல பங்குகளை எடுத்து இன்னைக்கு காலகட்டத்துக்கு இவையெல்லாம் நல்ல பங்குகள், இவையெல்லாம் 20 வருஷம் கழிச்சும் இருக்க வாய்ப்புள்ள பங்குகள் அப்படின்னு நினச்சி நான் ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணியிருக்கிறேன். இதை நீங்கள் ஃபர்தராக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதன் அடிப்படையில் ஒரு உதாரணமாக ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுட்டு நீங்கள் போர்ட்ஃபோலியோவை பில்டு பண்ணுங்கள். முதல்ல ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸாக இந்த மாதிரி நல்ல குவாலிட்டியான பிஸ்னஸை பிடிச்சி நல்ல விலையில் பிடிக்கணும். இப்போ நான் சொல்ல போகிற பங்குகள் எல்லாமே விலை ஜாஸ்தியாக இருக்குது நண்பர்களே, இப்போ வாங்குறதுக்கு சரியான தருணம் கிடையாது. ஆனால் இந்த பங்குகள் பேர்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இந்த பங்குகள்லாம் எந்த செக்டரில் இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும், இந்த பங்குகளை எந்த விலையில் எந்த வேல்யூவேஷனில் வாங்கினா சரியாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கணும். அதுக்கு நம்ம சேனல்லே ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பிளேலிஸ்ட் இருக்குது, நிறைய அதர் வீடியோஸும் இருக்குது, அதை நீங்கள் பார்க்கணும். பங்குச்சந்தையில் மிகப்பெரிய லாபம் சம்பாதிக்கணும்னா நிதானம், பொறுமை வேணும். அந்த நிதானம், பொறுமை, முதிர்ச்சி வேணும்னா உங்களுக்கு நாலேஜும் இன்டெலிஜென்ஸும், பங்குச்சந்தை எப்படி ஆப்ரேட் ஆகுது, எப்படி லாபத்தை குவிக்கலாம் அப்படிங்கிற அந்த உணர்வும் புரிதலும் இருக்கணும். ஏன்னா எப்படி வந்து தங்கத்தை வந்து தைரியமாக நீங்கள் வந்து விவசாயம் பண்ணாலும் அந்த லாபத்தை கொண்டு போய் தங்கம் வாங்குறீங்கல்ல, ஜுவல்லரியாக வாங்குறீங்க, 18% செய்கூலி சேதாரம் கொடுத்து நீங்கள் தங்கம் வாங்கினாலும் அன்னைக்கு உங்களுக்கு 18% லாஸு, அது உங்களுக்கு உணரல. ஆனால் அந்த 18% லாஸாக கொடுத்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கு தங்கம் வந்து ஏகப்பட்ட லாபத்தை கொடுத்துருக்கு. அதை விற்கும் போதும் மறுபடியும் ஒரு லாஸ் வருது. மிகப்பெரிய லாஸை வந்து தங்கத்தை ஃபிசிக்கலாக ஜுவல்லரியாக வாங்கும் பொழுது அதில் உள்ள லாஸை நீங்கள் வந்து பார்க்க மாட்டேங்கிறீங்க. வருஷக்கணக்காக வச்சிருந்து லாபம் வரும்போது தங்கத்தில் போட்டேன் பாரு எவ்வளோ லாபம் வந்துச்சு அப்படின்னு சந்தோஷப்படுறீங்க. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் பங்குகள் வாங்கும்போது மட்டும் புரோக்கரேஜ் அதிகமாக இருக்குது, கமிஷன் அதிகமாக இருக்குது, இந்த மாதிரி 10% ப்ராஃபிட் வந்துருச்சு, நான் விற்றுட்டு வெளியில் வர்றேன், இந்த மாதிரி ஆட்டிடியூட், இந்த மாதிரி பிஹேவியர் எல்லாமே நமக்கு வெல்த்தை, லாபத்தை கொடுக்காது. பங்குச்சந்தையில் நாலேஜும் முக்கியம், இன்டெலிஜென்ஸ், உங்களுடைய புத்திசாலித்தனம், எந்த இடத்துல எந்த ஸ்டாக்கை எந்த செக்டர் வந்து கான்ட்ராபேட் பண்ணணும்,
அப்படிங்கிறத நீங்கள் தொடர்ந்து இன்டெலிஜென்ட்டாக யோசித்து முதலீடு முடிவுகளை எடுக்கணும். இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய பிஹேவியர் நீண்ட காலம் வச்சுருக்கணும். அந்த பங்கு வந்து மேலே போனாலும் ஒரு பங்கு வந்து 25% ஐசிஐசிஐ உங்கள் போர்ட்ஃபோலியோவில் வர்றதெல்லாம் ஒரு எக்ஸப்ஷனல் சிச்சுவேஷன். நீங்கள் பிடிச்ச பங்குகள் கம்பெனிகள் எல்லாமே சூப்பரான கம்பெனிகள் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாதிரி சிச்சுவேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். எப்படி 25% வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஒரே பங்கு இருக்கிறது, சரிங்களா? இந்த மாதிரி பல ஆங்கிளில் நீங்கள் யோசித்து புரிஞ்சு நம்ம பேசுகிற விஷயங்களை வந்து அறிந்து கொண்டு நீங்கள் தொடர்ந்து இந்த முதலீட்டில் பயணிக்கணும். எந்தவித ஹார்ஸான டெசிஷனும் எடுத்துடக்கூடாது நண்பர்களே. நல்ல பிஸ்னஸை பிடிக்கணும், புரியுதுங்களா? நம்மளால் பிஸ்னஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஏன்னா கேபிட்டல் தேவைப்படும், அதுக்கு நாலேஜ் வேணும், பீப்புளை ஹேண்டில் பண்ணணும், அது இல்லாமல் காம்படிஷனை சமாளிக்கணும், ஏகப்பட்ட ஆட்டோமேஷன் பண்ணணும், காம்படிஷன் வந்தால் ப்ரைஸை குறைக்கணும், நஷ்டத்தில் இயங்கணும், அதுக்கெல்லாம் ஒரு அனுபவம் வேணும். இந்த மாதிரி எதுவுமே நம்மளால் பண்ண முடியாது. அதனால தான் ஆல்ரெடி இதெல்லாம் தெரிஞ்சு ப்ரூவ் பண்ண நல்ல பிஸ்னஸில் நம்ம வந்து பார்ட்னராக சேர்ந்துக்க ட்ரை பண்ணுறோம், சரிங்களா? இதுதான் வந்து ஈஸியான வழி உங்களுக்கு லாபத்தை குவிக்கிறதுக்கு. நான் சொன்னதில் 1008 விஷயங்கள் இருக்குது, 1008 அர்த்தங்கள் இருக்குது. இதை உணர்ந்தவர்கள் மட்டுமே வந்து நீண்ட காலத்தில் நல்ல லாபத்தை வந்து எடுக்க போகிறாங்க. ஏன்னா இந்தியனுடைய எக்கானமி, நம்ம எக்கானமிங்கிறது 2040-45 வருஷம் அந்த வருஷம் வரைக்கும் ரொம்ப அமோகமாக இருக்க போகுது. அதுக்காக எக்ஸைட் ஆகி இப்போ போய் நான் சொல்கிற பங்குகள் எல்லாம் வாங்கினீங்கன்னா நிறைய நஷ்டம் வரும். ஏன்னா இந்த பங்குகளினுடைய பேர்களை வந்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், இவையெல்லாம் நல்ல பிஸ்னஸாக எனக்கு தெரியுதுப்பா, நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் சரியான விலையில் நீங்கள் வாங்கணும். அதுக்கு நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்டை பில்டு பண்ணி இந்த பங்குகளை எப்போ பிடிக்கிறதுன்னு சொல்லி கொக்கு மாதிரி காத்துட்ருங்க. ஒரு போர்ட்ஃபோலியோ பில்டு பண்ணுறதுக்கு ஒரு 8 வருஷம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம், தவறே கிடையாது. நீங்கள் இப்போ தான் வேலைக்கு வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு வயசு 30 தான் அப்படின்னாலும் நீங்கள் 38 வயசு வரைக்கும் 40 வயசு வரைக்கும் 10 வருஷம் கூட உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக பில்டு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 40 வருஷத்துலேருந்து 60 வருஷம் அந்த 20 வருஷ காலகட்டத்தில் உங்களுக்கு அமோகமான லாபம் வரும், புரிதலும் இருக்கும், கன்விக்ஷனும் இருக்கும், ரிட்டையர்மெண்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பண்ணுங்கள் நண்பர்களே. விற்று விளையாடுறது அப்படிங்கிறது உங்களுக்கு லாபத்தை ஷார்ட் டேர்மில் கொடுத்தாலும் லாங் டேர்மில் வந்து பெருசாக வெல்த்தை கிரியேட் பண்ணாது அப்படிங்கிற நிதர்சன உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். இந்தியன் மார்க்கெட் மட்டும் இல்லாமல் யூஎஸ் மார்க்கெட், ஜப்பான் மார்க்கெட்லேயும் வந்து புரிதலை வளர்த்து கொண்டு அங்கேயும் வந்து முதலீடு பண்ண ட்ரை பண்ணுங்கள். கோல்டு வாங்கிக்கோங்க, டெப்டில் கொஞ்சம் வச்சுக்கோங்க. லேண்டும் வந்து நல்ல பிளேஸில் வந்து வாங்க முடியுமா, நல்ல லொக்காலிட்டியில் நல்ல விலையில் வாங்க முடியுமா, க்ரோத் இருக்குமா அப்படிங்கிற மாதிரியும் பாருங்கள். அதுக்கு முதல்ல நீங்கள் வந்து இந்த மாதிரி ஈக்விட்டி, டெப்ட்டு, கோல்டு இதில் எல்லாம் வந்து லாபத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ரியல் எஸ்டேட் சிச்சுவேஷன் மாறும் பொழுது எங்கே வந்து வேல்யூ சீப்பாக கிடைக்குதோ கான்ட்ராபெட் தான் எடுக்கணும். வேல்யூ இருந்தால் தான் வாங்கணும், புரியுதுங்களா? வேல்யூ எங்கேயுமே இல்லைன்னா சும்மா காசாக வச்சுருங்க, வேல்யூ வரப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு 20 வருஷம் அனுபவத்தில் உணரும் பொழுது தான் இதெல்லாம் வந்து புரிய வரும் நண்பர்களே. இந்த அனுபவத்தை நான் உங்ககிட்ட கடத்துகிறேன், அதாவது உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த அனுபவத்தை நீங்கள் உணரலைனாலும் நான் சொல்கிறதுல இருந்து புரிஞ்சுக்கலாம், அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். லேர்ன் ஃப்ரம் அதர்ஸ் மிஸ்டேக் அப்படிங்கிறது தான் வந்து நான் சொல்லக்கூடிய அனுபவம். அதை கற்றுக்கங்க. இப்போது நம்ம ஸ்டாக்ஸ் பேரை பார்த்துடலாம்.